الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العلي العليم. விண்படைத்து மண் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் நித்திய ஜீவன் நிரந்தர அரசன் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக என்று வேண்டியவனாய் அல்லாஹ்வுடைய நிரந்தர சலாமும் ஸலவாத்தும் ஜகத்தின் ஜீவனாடி ஜன்னத்தின் ஜகஜோதி மதீனத்தில் துயில் கொன்று மறைந்திலங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை துயர்ந்தோர்கள் அன்று தொடக்கம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய நிரந்தர சலாமும் ஸலவாத்தும் ரஹ்மத்தும் நிஅமத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடா வருடம் இடம்பெற்று வரக்கூடிய புகாரி மஜ்லிஸ் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவாக இந்த முறையும் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து புகாரி மஜ்லிஸ் இடம்பெற்று அதே போன்று இஷா தொழுகையினை தொடர்ந்து ஒவ்வொரு உலமாக்களினாலும் புகாரி ஷரீஃபுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று என்னை பணிக்கப்பட்டிருக்கின்றேன். எனக்கு தந்த தலைப்பு பாபு சலாத், தொழுகையை பற்றி உள்ள சிறிய தலைப்புகள் சிலது தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது நிச்சயமாக சத்தியமாக கெட்ட விடயங்கள் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் தடுக்கக்கூடிய ஒன்று. அதே போன்று கோமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா வ மிஃப்தாஹு ஸலாத்தி அத்-துஹூர். தொழுகை என்பது சொர்க்கத்தினுடைய சாவி. அதே போல முழு என்பது சுத்தம் என்பது தொழுகையினுடைய சாவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை யார் மீது கடமை, எப்படிப்பட்டவர் இந்த தொழுகையை தொழ முடியும், யார் யாரெல்லாம் இந்த தொழுகையை தொழக்கூடாது, அதே போன்று இந்த தொழுகையை தொழுதால் எந்தெந்த சிறப்புகள் இருக்கின்றது, இவ்வாறு நிறைய விடயங்கள் இந்த தலைப்பில் உள்ளடங்கி இருக்கின்றது. அதிலும் சில தலைப்புகளை மாத்திரம்தான் எனக்கு தந்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது தலைப்பு அஸ்ஸலாத்து பிஸ்ஸௌபில் அஹ்மர், சிவப்பு ஆடையுடன் தொழக்கூடிய பாடம். அதாவது இந்த தலைப்பில் அஹ்மர் என்றால் சிவப்பு ஆடை. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு ஆடையை மாத்திரம் வைத்து இந்த இடத்திலே குறித்து காட்டியிருக்கின்றார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, வேற ஒரு கலர், மஞ்சள் கலர் அல்லது ப்ரௌன் கலர், இப்படி நிறைய கலர்கள் இருக்கின்ற இந்த நேரத்துல சிவப்பு என்பது ஏன் இதை மாத்திரம் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை காட்டியிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். முதல்ல இந்த ஹதீஸை வாசிச்சு ஒரு விளக்கம் ஒன்று தாரேன். وبه قال حدثنا محمد بن عروة قال حدثني عمرو بن ابي زائدة عن عون بن ابي جحيفة عن ابيه. அதாவது அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால
ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். ஃபி குத்தத்தி ஹம்ரா மின் அதமின், தோளில் நின்று உண்டான ஒரு சிவப்பு கலர் ஆடையை அணிந்திருப்பதை நான் பார்த்தேன். வரஅய்து பிலாலன், இன்னும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நான் பார்த்தேன். அகத வலுஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வுலு செய்த நீரை எடுப்பதை நான் பார்த்தேன். வரஅய்து நாஸ, இன்னும் மனிதர்களை நான் பார்த்தேன். மனிதர்கள் என்றால் சஹாபாக்கள், சஹாபாக்களையும் நான் பார்த்தேன். எபிததிரூன ஸாக்கல் வலுஅ, அந்த வுலு செய்த தண்ணீரை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலு செய்த அந்த நீரை சஹாபாக்கள் எடுக்கின்ற விடயத்தில், யார் முதல்ல எடுக்கிற என்கிற விடயத்துல அவசரப்பட்டு நான் தான் எடுக்கணும் என்று போட்டி போட்டு வாரதை நான் பார்த்தேன். பமன் அசாப மின்ஹு, அந்த தண்ணீரை எடுத்தவர்கள் தமஸ்ஸக பிஹி, அந்த தண்ணீரை கொண்டு தன்னுடைய உடம்பெல்லாம் தடவினார்கள். வமன்லம் யுசிப் மின்ஹு ஷைஅன், அந்த தண்ணீரை யாரு எடுக்க கிடைக்கலையோ, முந்தி போன சஹாபாக்கள் அந்த தண்ணீரை எடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலு செய்து, அந்த வுலு செய்த தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் இருக்கின்றது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பாத்திரத்தை எடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களாக போட்டி ஓட்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலு செய்த நீர் அதை எடுக்கணும் என்று அதிகமான சஹாபாக்கள் போறாங்க. அதுல சில சஹாபாக்கள் எடுக்கிறாங்க, எடுத்து தன் உடம்பெல்லாம் தேய்க்காங்க. அதுக்கு பிறகு பின்னால வந்த சஹாபாக்கள், அந்த தண்ணீரை எடுக்காத ஆட்கள் பின்னால போறாங்க, போய் பார்க்காங்க தண்ணி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, மின் பலலி எதி சாஹிபிஹி, அந்த தண்ணீரை எடுத்த சஹாபாக்கள் இருக்காங்க தானே, அவங்கிற கையை தொட்டு அந்த கையில இருக்கிற ஈரத்தை தன் உடம்புல தேய்க்காங்க. சும்மர அய்து, பிறகு பார்த்தேன் பிலாலன், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தேன். அகத அனஸத்தன், ஒரு குச்சொண்டு எடுக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு குச்சொண்டு எடுத்துட்டு வந்து பரகஸஹா, அந்த குச்சோட எடுத்து நாட்டுறாங்க. வஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பிறகு வெளியாகிறாங்க, உள்ளுக்கு இருந்து வெளியாகிறாங்க. வெளியாகி ஹுல்லத்தி ஹம்ராஇன் முஷம்மிரன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சோப்பு கலர் ஆடை ஒன்று அணிஞ்சிருந்தாங்க, ஒரு மேலாங்கின்னு சொல்ற அந்த ஆடையை எல்லாம் சரி பார்த்து ஒழுங்கா போட்டு சல்லா தொழுகின்றார்கள். இலல் அன்சத்தை, அதாவது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு குச்சொன்னு நாட்டினாங்கன்னு சொன்னானே, அந்த குச்சை முன்னுக்கு வச்சு குச்சிக்கு பின்னால இருந்து தொழுகிறாங்க. அதாவது ஒரு திரை உண்டு, ஒரு சுத்திரான்னு சொல்ற, ஒரு ஆள் தொழுவிட்டு இருந்தா இன்னொரு மனிதர் இடைக்க குறுக்கெடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன திறன் வைக்கிறது. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு முறைதான் குச்சொன்று நாட்டி வைக்கிறது. இந்த குச்சி ஒரு திரை, இதுக்கு அங்கால ஒரு மனிதர் தொழுவிட்டு இருக்காரு, இடையில ஒரு குச்சொன்று நாட்டி போட்டு தொழுகிறாருன்னா, இந்த தொழுகிற மனிதருக்கும் இந்த குச்சிக்கும் நடுவுல ஆட்கள் கடக்க கூடாது. இதுதான் இந்த ஹதீஸினுடைய சுருக்கம். இருந்தாலும் நம்மளுடைய காலத்துக்கு, அதாவது இந்த பள்ளியை நம்ம உதாரணமா இந்த பள்ளியை எடுத்து பார்த்தோம்னால், இந்த பள்ளியில அப்படி ஒரு சுத்ரா இல்ல, ஒரு திரை இல்லைன்னு நம் எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதிகமானவர் கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த பள்ளியிலையும் சுத்ரா இருக்கின்றது, திரை இருக்கின்றது. அந்த திரை தான் சஃப்புகளுக்கு இடையில் இருக்கப்பட்ட கோடு, ஒவ்வொரு கோடும் ஒரு திரை. சிலாக்கள் ஒரு ஈக்கில வந்து அப்படியே நடுவுல படுக்கப்படுவாங்க. இப்படி சின்னதா ஒரு பொருளால கூட ஒரு திரை ஒன்று போட்டு கொள்ளலாம். ஆனால் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், திரையாக ஒரு சிறு பொருள் அல்லது கதிரைகள் இல்லாட்டி ஒரு போத்தல் ஒன்று எடுத்து இப்படி வச்சு சுத்ரா இங்க நான் சொல்ல போறேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு தூண்றைக்கு தானே, நம்ம இந்த தூண்றைக்குது, இந்த தூணுக்கு பின்னுக்கு இருந்துட்டு ஒரு மனிதர் தொழுகிறது மக்ரூஹ் என்றும் ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதர் இந்த தூணுக்கு பின்னுக்கு இருந்து தொழிட்டு இருக்காரு, பள்ளிக்கு புதுசா ஒரு வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு தமிழ் ஆள் அல்லது ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஆள் வாராருண்டா வந்து கூட பாப்பாரு, இந்த மனிதர் இந்த தூணுக்கு பின்னுக்கு இருந்து தொழிட்டு இருக்காரு, இந்த மனிதர் இந்த தூணைத்தான் வணங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் மந்திரம் என்கிறதுக்காக இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தூணுக்கு பின்னுக்கு இருந்து தொழுகிறது மக்ரூஹ்,
மக்ரூஹ் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள், ஹராம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு வரஐது நாஸ, மனிதர்கள், வத்தவாப, கால்நடைகள், எமுர்ரூன மின் பைனி யதஇல் அன்ஸத்தின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த குச்சை நாட்டி போட்டு கொலையிட்டு இருக்கிறாங்க. அந்த குச்சிக்கு அங்காலதான் சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க வாராங்க. அதே மாதிரி கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இப்படி போயிட்டு வருது. இதான் இந்த ஹதீஸினுடைய சுருக்கம். இந்த ஹதீஸ் பொதுவா புகாரி கிரந்தத்துல அல்லது ஒவ்வொரு ஹதீஸ் கிரந்தத்திலிருந்தும் ஒரு ஹதீஸ் சொன்னால் அதை வச்சு சாராம்சம் ஒன்று எடுப்பார்கள். அதாவது இஸ்தின்பாத் என்று சொல்வது, அரபுல இஸ்தின்பாத் என்று சொல்வார்கள். வேறொரு பாடத்திலையும் தமிழ் பாடத்திலையும் நம்ம ஒரு பாடம் ஒன்றை வாசிச்சா அதுக்கு ஒரு சாராம்சம் ஒன்று எடுக்கிறது மாதிரி ஒவ்வொரு ஹதீஸ்களை வைத்தும் இமாமார்கள், பெருங்கொண்ட இமாமார்கள் இஸ்தின்பாத் எடுத்திருக்கின்றார்கள். அதாவது சாராம்சம், இதனுடைய விளக்கம் இதான் அப்படி எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில இந்த ஹதீஸுக்கு இரண்டு விளக்கங்கள் இருக்கின்றது. ஒன்று என்ன, சிவப்பு ஆடையினுடன் சொல்லலாம். அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், சிவப்பு ஆடையை ஏன் ரசூலுல்லாஹ் போட்டு ஒரு உதாரணமாக காட்டினாங்க என்றா, இந்த கலர்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த கலர்ல எல்லா கலருக்கும் ஒரு அடிப்படை கலர் தான் சிவப்பு. கலரை பத்தி படித்தாக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆர்ஜிபி கலர், சிஎம்வைகே கலர்னு சொல்லுவாரு. அதாவது ஆர்ஜிபி கலர் ஆரஞ்சல், ரெட், சிவப்பு, பச்சை, நீலம், இந்த மூணு நிறமும் தான் ஒரு அடிப்படை நிறம். இந்த மூணு நிறத்திலிருந்து 4 கலர்கள் சிஎம்வைகே என்று சொல்றது. அதாவது சி என்றால் சயான் நிறம், நீலமும் பச்சையும் சேர்ந்தா போல ஒரு கலர். அதே மாதிரி மெஜெண்டா, நாவல் மாதிரி ஒரு கலர். அதுக்கு பிறகு மஞ்சள், அதுக்கு பிறகு கருப்பு. இந்த சிவப்பு, பச்சை, மஞ்சள், இந்த 3 கலர்ல இருந்தும் இந்த 4 கலர் பிரிந்து வந்தது. இந்த 4 கலரும் இந்த 3 கலரும் சேர்ந்துதான் ஏனைய எல்லா கலர்களும் உருவாகுது. ஒவ்வொன்றை சேர்த்து மற்ற எல்லா கலரும் உருவாகிருக்கின்றது. அதால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணமாக சிவப்பை போட்டு காட்டினதற்கு ஒரு உதாரணம் தான் சிவப்பு தான் ஆக உச்சகட்ட கலர். வழங்குதா? சிவப்பு தான் ஒரு உச்சமான ஒரு கலர். சிவப்பே போட்டாச்சு என்றா மற்ற கலர் போடுறதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. இது ஒரு இஸ்தின்பாத். அடுத்ததாக பரக்கத்துடைய விடயமும் இந்த ஹதீஸில் பொருந்திருக்கின்றது. எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக ஒளி செய்கிறார்கள். ஒரு பாத்திரத்துல ஒளி செய்கிறாங்க. பெருமானாருடைய உடம்புல பட்டு அந்த முகத்துல பட்ட தண்ணி, கையில பட்ட தண்ணி எல்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்குது. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? பாத்துக்கிறீங்கல்ல, ஓடி போறாங்க. யாரு முதல்ல போய் அந்த தண்ணியை போய் எடுக்காங்க. எடுத்து அந்த தண்ணியை எடுத்து பரக்கத்துக்காக உடம்பெல்லாம் தடவுறாங்க. ஏன்? பரக்கத்து, இதால எங்களுக்கு ஷிஃபா, நோய் நிவாரணம் கிடைக்கும், அப்படியே தடவிட்டு இருக்காங்க. தடவை கிடைக்காதாக்கள் சஹாபாக்கள் கையை தொட்டு அந்த ஈரத்தை எடுத்து தடவுறாங்க. இந்த நம்மள தெரிஞ்சாக்கள் யாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அந்த ஹாஜிகளை முஆனகா முசாபாவை செய்வோம். ஏன்? அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை பார்த்தவர்களை நாங்க என்ன செய்யறோம்? முஹப்பத்துல அல்லாஹ்வோட ஆலயத்தை பார்த்திருக்காங்க, அந்த மஹப்பத்துல நாங்க அவர்களை கட்டி அணைக்கும். அதே போன்றுதான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் கொண்டு பார்த்த காரணத்தினால் தாபியீன்கள் சஹாபாக்களுடைய கண்களை முத்தமிட்டார்கள். வரலாறு இருக்கின்றது. இன்று எத்தனையோ சகோதரர்கள் பரக்கத்துடைய விடயத்தில் பித்அத்து, ஷிர்க் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கெல்லாம் ஒரு மெயினான ஒரு ஆதாரம் தான் இந்த ஹதீஸ். பரக்கத்துடைய விடயத்தில் கல்முனை கடற்கரை பள்ளியில் எஜமான் பாதுஷா நாயகத்தின் தர்பாரில் அவர்கள் அமர்ந்த இடம், அவர்கள் பாவித்த பொருட்கள் அல்லது அவர்களுடைய ஜியாரத்தில் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபில் போற்றப்பட்ட போர்வை வரும். அந்த போர்வையை நாங்கள் முத்தமிடுவது சிறுக்கு,
விதத்து என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இன்று நம்முடைய ஊரில் நடமாடக்கூடியவர்களாக நாம் கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் ஒரு மெயினான ஒரு ஆதாரம் தான் இந்த ஹதீஸ். பரக்கத்திற்காக வேண்டி தமிழ்ல சொல்லுவார்கள் அல்லவா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று. இந்த நார் என்பது சாதாரணமான ஒரு மரத்தினுடைய ஒரு பகுதி தான், அதுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனா அந்த நார் கூட மணக்கும். ஏன்? பூ வாசமான பூவாக இருந்தால் அந்த நாரு மணக்கும் என்பதால். நாங்க யாரை பின்பற்றி போறோமோ அவர்கள் ஒரு இறைவனை பயந்த இறைவனோட நெருக்கமான ஒரு மனிதராக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு சலுகைகளை எவ்வளவு பரக்கத்துக்களை தருவானோ அதை எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பார். வாசமான ஒன்று நாம் சேர்ந்தால் நாமும் வாசமாவோம். கண்ணியமானவர்களே, இதுவும் ஒரு உதாரணம். அதே போன்று இந்த சுத்ரா, அதாவது திரை போடுவது, இதுவும் ஒரு இஸ்திம்பாத் எடுத்த சஹாபாக்களுடைய கருத்து. அதாவது இந்த ஹதீஸினுடைய சுருக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு கலர் ஆடையை அணிந்து வருகின்றார்கள். வந்து தொழுவதற்காக வேண்டி உழு செய்கின்றார்கள். உழு செய்துவிட்டு அந்த தண்ணீரை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதை சஹாபாக்கள் பார்த்திருந்த அனைத்து சஹாபாக்களும் ஓடோடி போய் அந்த தண்ணியை எடுத்து தந்த உடம்புல எல்லாம் தேய்க்காங்க. தண்ணீர் கிடைக்காத சஹாபாக்கள் ஏனைய சஹாபாக்கள் கையை தொட்டு அந்த ஈரத்தை உடம்புல தடவுறாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் வாராங்க, சிவப்பு கலர் அந்த ஆடையோட வாருகிறார்கள். வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க நாட்டின் அந்த குச்சிக்கு பக்கத்துல இருந்து சொல்லுகிறாங்க. மற்ற சஹாபாக்கள் கால்நடைகள் எல்லாம் அதற்கு பின்னால் தான் நடந்து செல்லுகின்றது. அதே போன்று அடுத்த ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸ் வந்து பாபு ஸலாத்தி ஃபி ஸுதூஹி வல் மின்பரி வல் ஹஷபி, அதாவது மேடைகளில், மிம்பர்களில், படிக்கட்டுகளில் சொல்லுவது சம்பந்தமான ஒரு பாடம். ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதுல சொல்லலாமா, அல்லது இந்த மிம்பர் இருக்கின்றது, இந்த மிம்பர்ல சொல்லலாமா, அதே போன்று படிக்கட்டுகள்ல சொல்லலாமா என்கிற பத்தின ஒரு பாடம் தான். حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان قال حدثنا ابو حازم قال سألوا سهل بن سعيد رضي الله تعالى عنه. சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்காங்க, மக்கள் வந்து சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கிறாங்க, மின் ஐயி ஷைஇன் மின்பரின், மிம்பர் வந்து எதில் நின்றும் உண்டது, அதாவது மிம்பர் வந்து எதால செய்யற என்று மக்கள் வந்து சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்காங்க. அதுக்கு சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க, ஃபகால மா பக்கிய ஃபின்னாசி, மனிதர்கள் நின்றும் எஞ்சிய ஒன்றில் நின்று தான் இந்த மிம்பர் செய்யறாங்க. ஆலமு மின்னி, என்னை விட மற்ற சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், மற்ற சஹாபாக்களுக்கு தெரியும் இந்த மிம்பர் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சோட்டா சொல்றாங்க. சொல்லி போட்டு ஹுவ மின் அஸ்லில் காபத்தி, அஸ்ல் என்று சொன்னால் முள் மரம், ராபா என்று சொன்னால் காடு, காடுகளில் இருக்கக்கூடிய முள் மரங்களில் இருந்துதான் இந்த மிம்பர் செய்யப்படுகின்றது. அமிலஹு, இந்த மிம்பரை செய்கின்ற அந்த ஆள் புலானுன் மௌலா புலானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியின் அடிமை. எந்த மனைவி என்றா, இதனுடைய விளக்கு உரையில போட்டிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அடிமை ஒரு மிம்பர் ஒன்றை செய்கின்றார். அந்த மிம்பரை பார்த்துதான் ஏனைய சஹாபாக்கள் கேட்கின்றாங்க. சஹல் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, இந்த மிம்பர் வந்து எதுல இருந்து செய்யற என்று கேட்டதுக்கு, எனக்கு அவ்வளவு தெரியா, இருந்தாலும் காட்டுல இருக்கிற ஒரு முள் மரம், அதுல இருந்து தான் இந்த மிம்பர் செய்யற என்று சொல்றாங்க. அந்த மிம்பரை செஞ்சால் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு அடிமை தான் இந்த மிம்பரை செய்தாள்.
பிறகு வகாம அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி நின்றார்கள். ஹீன உமில வபுலிஅ, மிம்பர் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கேட்ட விஷயம் எல்லாம் முடிஞ்சு சகல்களில் அவங்க வாராங்க, வரக்குள்ள மிம்பரை பார்க்காங்க. மற்ற சஹாபாக்கள் அவங்ககிட்ட கேட்காங்க, சகல்களில் அவங்ககிட்ட, இந்த மிம்பர் எதுல இருந்து செய்யற, எங்க இருந்து எடுக்கிற அப்படின்னு கேட்க அவங்க பதில் சொல்றாங்க, எனக்கு தெரியா, இருந்தாலும் இப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதே பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க, இந்த மிம்பர்ல ஏறி நின்று மிம்பர்ல ஏறி நிற்காங்க. கிபிலத்தை ஏறி நின்று கிப்லாவை முன்னோக்கிறார்கள். இன்னும் தக்பீர் சொல்லுகின்றார்கள். பின்னுக்கு இருந்த மனிதர்கள், அதாவது சஹாபாக்கள், அவர்களும் எழுப்பி நிற்காங்க, தக்பீர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி நின்று கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி தக்பீர் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்களும் அவங்களுக்கு பின்னுக்கு சஃபு சஃபா நின்று தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்கின்றார்கள். அப்படின்னா ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து தொழுகின்றார்கள். ஏனைய சஹாபாக்கள் பின்னுக்கு இருந்து தொழுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து இமாமத்து செய்கின்றார்கள், தொழுகை நடத்துகின்றார்கள். ஏனைய சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்க்கு பின்னுக்கு கீழுக்கு இருந்து தொழுகின்றார்கள். சும்ம ரஃபஅ ரஅஸஹு, ருகூல இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையை உசத்துகிறார்கள், அதாவது இஅ்திதாலுக்கு வரார்கள், நிலைக்கு வருகின்றார்கள். சும்ம ரஜஅல் கஹ்கரா, இஅ்திதாலுக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் திரும்ப மீண்டு வரார்கள், அதாவது மிம்பரை விட்டு கீழுக்கு, மிம்பர்ல இருந்து தொழுகினார்கள், ருக்கு செய்தார்கள், ஏத்திதாலுக்கு வந்தாங்க. ஏத்திதால இருந்த அடுத்து சுஜூதுக்கு தான் போகணும். சுஜூதுக்கு மிம்பர்ல போகலாம், என்ன அடுத்த படி இருக்கு மேலுக்கு, இல்லாட்டி கீழுக்கு விழுந்துடணும். ரசூல்லா என்ன செய்யறாங்க, படியில இருந்த ரசூல்லா அப்படியே கீழுக்கு வராங்க, மிம்பர் படியை விட்டு கீழுக்கு வராங்க. வந்து சஜத அலல் அருள், பூமியில சுஜூது செய்யறாங்க, நெத்தி பூமியில படுகுது. அதுக்கு பிறகு சும்மா ஆத இழல் மின்பரே, சுஜூதுல இருந்து ரசூல்லா எழுமினதுக்கு பிறகு மின்பரின் பக்கம் மீண்டு செல்கின்றார்கள். சுஜூது செஞ்சுட்டாங்க, சுஜூதுல இருந்து இப்ப திரும்ப மேலுக்கு எழும்பி தக்பீருக்கு வரக்குள்ள மின்பர்ல ஏறுறாங்க. மின்பர்ல ஏறி சும்மா ருக்கு செய்கிறார்கள். சும்மா ரஃபஅ ரஅஸஹு, திரும்ப தலையை உசைத்து இருக்காங்க, அதாவது ஏத்திதாலுக்கு நிலைக்கு வராங்க. சும்மா ரஜஅல் கஹ்கரா, திரும்ப பின்னுக்கு பழைய மிம்பரை விட்டு கீழுக்கு வராங்க. வந்து ஹத்தா சஜதல் பில் அர்லி, பூமியில அவங்க நெத்தி பட்டு சுஜூது செய்கின்ற அளவுக்கு மிம்பரை விட்டு கீழுக்கு வந்து பூமியில சுஜூது செஞ்சு போட்டு திரும்ப சலாம் கொடுக்காங்க. அதாவது இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னன்னா, மிம்பர்ல படிக்கட்டு இல்ல, ஒரு உசரமான ஒரு இடத்துல சொல்லலாமா, இமாமத் செய்யறவர் அல்லது ஒரு சாதாரண ஒரு ஆள் மிம்பர்ல ஒரு உசரமான இடத்துல சொல்லலாமா என்றால் அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க, மிம்பர்ல ஏறிந்து கிப்லாவை முன்னோக்கி தக்பீர் காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் பின்னுக்கு சஃப் சஃபா இருந்து ரசூலுல்லாஹ் பின்பற்றாங்க, தக்பீர் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் ருக்கு செய்யறாங்க, சஹாபாக்களும் ருக்கு செய்யறாங்க. அதுக்கப்புறம் இஅ்திதால் நிலைக்கு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களும் நிலைக்கு வருகிறார்கள். பிறகு சுஜூது செய்கின்ற அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மிம்பர் படி விட்டு கீழுக்கு வராங்க, வந்து சுஜூது செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றி பூமியில் படுகின்றது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து எழும்புகின்ற நேரத்துல திரும்ப மிம்பருக்கு போறாங்க. இது ஒரு ஆதாரம், மிம்பர்ல இருந்து சொல்லலாம், உசரமான ஒரு இடம் ஒன்றைக்கு அதுல இருந்து சொல்லலாம்ங்கிறது ஒரு ஆதாரமான ஒரு ஹதீஸ் தான் இது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் வருகின்றது. வபிஹி கால ஹதஸனா முஹம்மது இப்னு அப்துர் ரஹீம் கால ஹதஸனா யஸீத் இப்னு ஹாரூன் கால அக்பரனா ஹுமைத் தவீல் அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகத அலா ஃபரசிஹி, குதிரையிலிருந்து கீழே விழுந்தார்கள். ஃபஜுஹிஷத் சாக்குஹு அவ் கதிஃபுஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில சென்று கொண்டிருக்க கூட குதிரையிலிருந்து கீழே விழுகின்றார்கள். அந்த நேரத்துல அவங்களுடைய ஷாக் என்று சொன்னால் கெண்டைக்கால், அடுத்தது கத்திஃபுஹு என்று சொன்னால் குதிகால். ஷாக்குஹு அவருடைய ஷாக் கெண்டைக்காலில் அடிபடுகின்றது, அவ் கத்திஃபுஹு அல்லது குதிகால், இரண்டுல ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கீரல் மாதிரி ஒரு காயம் உண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு சத்தியம் ஒன்று செய்கின்றார்கள். மின் நிசாஇஹி ஷஹ்ரன், ஒரு மாதத்திற்கு என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நான் செல்ல மாட்டேன் என்று ஒரு சத்தியம் ஒன்று செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையில வந்து கொண்டிருக்கின்றார்கள், கீழே விழுகின்றார்கள். விழுந்த நேரத்துல அவங்களுடைய கெண்டைக்கால் அல்லது குதிகால ஒரு காயம் ஒன்று வருது. இந்த காயம் வந்ததுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு முன்னுக்கு இருந்துட்டு ஒரு சத்தியம் ஒன்று செய்கின்றார்கள். ஒரு மாதத்திற்கு நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் போக மாட்டேன் என்று ஒரு சத்தியம் ஒன்று செய்கின்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்ரூபத்தின் லஹு, ஒரு பரன், அதாவது ஒரு சிறிய ஒரு அறை உண்டு, பரன் அடிச்சு ஒரு சிறிய ஒரு அறை ஒன்றையே தரஜத்துஹா, அந்த அறையில வந்து மின் ஈச்சங்குற்றியால் கட்டுகள் இருக்கின்றது. அந்த பரனுக்குள்ள சிறிய ஒரு பரன், அதுக்குள்ள ஈச்சங்குற்றியெல்லாம் நிறைய இருக்கின்றது. அதுல தூணும் ஈச்சங்குற்றியால தான் இருக்கின்றது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் போக மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அந்த அறைக்குள்ளதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க. அந்த நேரத்துல பெருமானாரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் வருகின்றார்கள். சஹாபாக்கள் வந்து நோய் விசாரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த ஈச்சமர குத்திக்கு மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் தொழுகிறதுக்கு. வகும் கியாமுன், சஹாபா பெருமக்கள் அவர்கள் அனைவரும் எழுந்து நின்று தொழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து தொழுகின்றார்கள். பலம்மா சல்லம, பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுக்கின்றார்கள். சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் இருந்துதான் பெருமானார் தொழுகின்றார்கள். ஏனைய சஹாபாக்கள் நின்று தொழுகின்றார்கள். கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு, நிச்சயமாக இமாம், ஒரு தொழுகைக்காக வேண்டி இமாம் நியமிக்கப்படுவதெல்லாம் அவரை பின்துயரப்படுவதற்காக வேண்டிதான். அதாவது ஒரு இமாம் இருக்காருண்டா, அவர் ஏன் இமாமா இருக்காருண்டா, இவரை கண்டு மத்தாக்கள் பின்பற்றணும். இவர் எப்படி தக்பீர் செய்கிறாரோ, தக்பீர் காட்டுறாரோ அதே போன்று நாமங்கள் தக்பீர் காட்டணும். இந்த காரணத்துக்காகத்தான் இமாம் நியமிக்கப்படுகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு ஃபஇதா கப்பர, இமாம் தக்பீர் சொன்னால் ஃபகப்பிரு, நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். ஃபஇதா ரகஅ, இமாம் ருக்கு செய்தால் ஃபர்கவு, நீங்களும் ருக்கு செய்யுங்கள். ஃபஇதா சஜத ஃபஸ்ஜுது, இமாம் சுஜூது செய்தால் நீங்களும் சுஜூது செய்யுங்கள். ஃபஇன் ஸல்லா காயிமன் ஃபஸல்லு கியாமன், இமாம் நின்று தொழுகை நடத்தினால் நீங்களும் நின்று தொழுவுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு 29 நாள் முடிந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். செல்லுவதற்காக வெளியாகின்றார்கள். அந்த நேரத்துல சஹாபா பெருமக்கள் வந்து ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னக ஆலயத ஷஹ்ரன், நீங்கள் ஒரு மாதம் உங்களுடைய மனைவியிடத்தில் போக மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கின்றீர்கள். ஆனால் 29 நாள் தான் முடிந்திருக்கின்றது என்று சஹாபா பெருமக்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லுகின்றார்கள். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றாங்க, ஃபகால இன்ன ஷஹர 29,
மாதம் என்பது 29 நாட்கள் தான். அதாவது இன்று நாங்கள் 30 நாள் தான் ஒரு மாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மாதம் என்பது 29 நாட்களுடன் கம்மிட் ஆகின்றது, முடிவடைகின்றது. அதுக்கு அடுத்து 30வது நாள் வந்தால் அது எக்ஸ்ட்ரா அதிகப்படியாக வரும் நாள் தான். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் ஒரே ஒரு தடவை தான் ரமலானுடைய பிறை 30ஆக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. மற்ற அனைத்து ரமலானும் 29 நோன்புகள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸினுடைய சுருக்கம் என்னென்றா, அதே ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் போலதான், மிம்பர்ல இருந்து சொல்லலாம். இதுல அந்த ஈச்ச மர குத்தி ஒரு உயரமான இடத்திலிருந்து சொல்லலாம் என்கிறதுக்கு ஒரு அனுமதி தரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போன்று அடுத்தது பாபுன் இதா அசாப சௌபுல் முசல்லி முசல்லிம்ரஅத்து இதா சஜத. வீட்டில இருந்து தொழுகின்ற நேரத்துல சுஜூது செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல மனைவியின் ஆடையின் மீது அல்லது மனைவியின் மீது தொழுகிறாள்ற உடுப்பு ஆடைகள் ஏதும் பட்டால் என்ன செய்வது என்கிற பத்தி பேசக்கூடிய ஒரு பாடம். வபிஹி கால ஹத்தஸனா முஸத்ததுன் அன் காலிதின் கால் ஹத்தஸனா சுலைமானு ஷைபானியு அன் அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாதின் அன் மைமூனத ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுஸல்லி தொழக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், வ அன ஹிதாஉஹு வ அன ஹாயிலுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற அந்த நேரத்தில், அதாவது அவங்க வீட்டிலிருந்து தொழுகின்ற அந்த நேரத்துல ஒரு சிறிய ஒரு முசல்லா, அதாவது ஓலையால பின்னப்பட்ட ஒரு சிறிய ஒரு பாய் முசல்லா, அந்த பாயில தான் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல பெருமானாருடைய ஆடை வர்ருபமா அசாபனி சௌபுஹு இதா சஜத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்கின்ற பொழுது பெருமானாருடைய ஆடை என் உடம்பில் படும், சில வேளை என்னுடைய உடம்பில் படும். அந்த நேரத்துல நான் அயல்காரியாக இருந்து கொண்டிருந்தேன் என்று மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். காலத் வகான யுஸல்லி அலா கும்ரத்தின், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவது ஒரு சிறிய ஈத்தம் ஓலையால பின்னப்பட்ட ஒரு பாய் முசல்லா, அதுலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்ததாக பாபு ஸலாத்தி அலல் ஹசீரி. ஹசீர் என்று சொன்னால் அதாவது படகு கப்பலில் போகின்ற நேரத்தில் அதில் தொழுவதற்காக வேண்டி ஈத்தம் ஓலையால பின்னப்பட்ட ஒரு பாய் தான் அது. அந்த பாயில தொழுகிற என்ன சட்டம், சொல்லலாமா சொல்ல முடியாதா என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு கால அக்பர்னா மாலிகுன் அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி தல்ஹத அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ஜத்ததஹு முலைகத. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பாட்டி முலைகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாப்பாடுவதற்காக வேண்டி அழைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகின்றார்கள். எங்கன்னா இது ஒரு படகுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இந்த சாப்பாடு விஷயம் நடக்கின்றது. முலைகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழைக்கின்றார்கள் சாப்பாடுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த சாப்பாடை உண்கின்றார்கள். அகல மின்ஹு, அதிலிருந்தும் நாங்கள் உண்டோம். சும்ம கால, பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூமு, எல்லாரும் எழுந்து நில்லுங்கள், உஸல்லி லக்கும், உங்களுக்கு நான் தொழுவிக்க போறேன், எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நான் உங்களுக்கு தொழுவிக்க போறேன். அந்த நேரத்துல ஆல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபகுந்து இலா ஹசீரின் லனா, நான் என்ன செஞ்சேன்டா
அந்த தொழு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு தொழுவிக்க போறேன் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க சொன்ன அந்த நேரத்துல ஒரு பாய் ஒன்று இருந்தது. அந்த பாயில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிப்பார்கள். நாங்கள் இப்ப சாப்பிட்ட அந்த சாப்பாடு சிலது அந்த பாயில பட்டிருக்கும். அதனால அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழும்பி நின்று அந்த பாயில இருக்கிற தூசிகளை எல்லாம் தட்டி விட்டு தண்ணியால தெளிக்காங்க. பிறகு ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி நிற்காங்க. சப்பு சப்பாக நாங்கள் நின்றோம். வல் யத்தீம எங்களுக்கு பின்னுக்கு யத்தீம்கள் ஏழைகள் அனாதைகள் நின்றார்கள். வரா ஓஹோ அவர்களுக்கு பின்னுக்கு வல் அஜூசோ என்னுடைய பாட்டி வயதிவர்கள் எல்லாம் நின்றார்கள். வரா இனா அவங்களுக்கு பின்னுக்கு ஒழுங்காக அனசலில் அவங்க சொல்றாங்க ஓர்டர் படி ரசூலா நின்றாங்க. அதுக்கு பின்னுக்கு நாங்க நின்றோம். அதுக்கு பின்னுக்கு யத்தீம்கள் அனாதைகள் நின்றார்கள். அதற்கு பின்னுக்கு வயோதிபர்கள் நின்றார்கள். பசல்லாலனா எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். ரக்காத்தைனி 2 ரக்காத்துக்கள் தொழுவித்தார்கள். அதாவது இந்த ஹதீஸ் பிரயாணம் செய்கின்ற நேரத்துல தொழுவிக்கலாமா, எப்படி தொழுவிக்கலாம், அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ். இதனுடைய இந்த விளக்க உரையில வருது. ஒருவர் சொல்ல போகின்றார் என்றால் தொழுகைக்கு முதல் இடம், உடல், ஆடை இது மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல எந்த இடத்திலையும் நாங்க சொல்லலாம், அதுல எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. இப்ப பார்க்க ஒரு இடத்துல நஜிஸ் கிடக்கு, அந்த நஜிஸ் இருக்கிற ஐன் நஜிஸ், அதாவது பார்த்தாவில 28 நஜிஸ் இருக்கின்றதுன்னா அந்த இடத்தோட்டு கூட அதுக்கு பக்கத்துல சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஆள் பாலத்துல போயிட்டு இருக்காரு, சொல்லணும் பாலத்துக்கு கீழால நஜிஸ்ல தண்ணி ஓடிக்கிறீங்க, இப்படி இருந்தாலும் அந்த பாலத்துக்கு மேல சொல்லலாம். அதே போல பனி கட்டி இருக்கின்றது, அதுக்கு பக்கத்துல நஜிஸ் இருக்கு இருந்தாலும் பனிக்கட்டிலையும் சொல்லலாம் என்று இந்த ஹதீஸினுடைய விளக்குரையில சொல்லுகின்றார்கள். அதே போன்று அடுத்ததாக பாபு சலாத்தி அலல் கும்ரா. கும்ரா என்றாலும் இந்த பாய்தான். பாயில ரொம்ப சின்னது, ஓவர் சின்ன ஓலையால சின்னப்பட்ட பாயில ஓவர் சின்னதா இருக்கக்கூடிய பாய். حدثنا أبو وليد قال حدثنا شعبة قال حدثنا سليمان الشيباني عن عبد الله بن شداد عن ميمونة رضي الله تعالى عنها. மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. قالت கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அலா கும்ரா. அந்த ஓலை பாயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களா ஆகியிருந்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜௌஜு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹா காலத் குந்து அனாமு பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இடையில் நான் தூங்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல அவர்களுக்கு இடையில ஒரு சுத்ரா உண்டு, ஒரு தடுப்பு ஒன்று இல்லாம ஆயிஷா நாயகி அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கிய நிலையில ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கால் இருக்கும். பெருமானார் தொழுது கொண்டிருப்பார்கள், பெருமானாரை முன்னோக்கினவாருக்கு ஆயிஷா நாயகியுடைய கால் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தால் லமஸனி ஃபகபல்து ரிஜ்லைய, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கால் படும். ஆல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, லமஸனி கால்ல விரலால குத்துவாங்க, தட்டுவாங்க. உடனே ஃபைரா காம பசத்துஹுமா, உடனே என்ன செய்வாங்க ஆயிஷா நாயகி 2 காலையும் மடிப்பாங்க, 2 காலையும் அப்படியே மடிப்பாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம எழுந்து நின்றால் பசத்துஹுமா திரும்ப காலை நீட்டுவாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்துல பெருமானாருக்கு முன்னுக்கு உறங்கி கொண்டிருப்பார்கள், காலை நீட்டி விட்டு உறங்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தால் காலை கட்டுவாங்க, கட்டின உடனே காலை மடிப்பாங்க. சுஜூது செஞ்சு போட்டு திரும்ப நிலைக்கு வந்து தக்பீர்ல இருந்தாங்கன்னா காலை நீட்டுவாங்க. ஏனென்றா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, காலத் பல் புயூத்து யௌமஇதின், அந்த காலத்துல அந்த நேரத்துல எங்களுடைய வீடு லைசஃபிகா மிஸ்பாகும் மசாபிகுன், அந்த நேரத்துல எங்களுடைய வீட்டுல விளக்கு கிடையாது. விளக்கில்லாத கட்டத்துல இருட்டறிக்கும். பெருமானார் சொல்லுகிறாரு விளங்க மாட்டுச்சு. பெருமானார் கையால கட்டுவாங்க, அதால எனக்கு ஒரு அடையாளம், அதால நான் காலம் அடிப்பேன். திரும்ப பெருமானார் தக்பீருக்கு போனா திரும்ப காலம் நீட்டுவேன் அப்படின்னு ஆயிஷா நான் ஐயாரு இருக்காங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜின் போது தொழுகை கைஃப ஃபுரிலத்தி ஸலாத்து ஃபில் இஸ்ரா, இஸ்ராவுடைய இரவில தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டது என்கின்ற ஒரு பாடம். நேரம் நெருங்கிவிட்டது, அதனால் சோட்டா செல்கின்றேன். எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் இந்த சம்பவத்தை, நிறைய தரம் பேசப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்துல ஓட்டை பிரித்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை நெஞ்சை பிளந்து இதயத்தை கழுவி கொண்டிருக்கின்றார்கள் ஜம்சம் நீரால். அதுல நிறைய தங்கத்தில் நின்று உண்டான ஞானங்களை பெருமானாருடைய உள்ளத்துல போட்டு கழுவி திரும்ப கூட்டி வைத்தாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்துவிட்டு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜின் பக்கம் அழைத்து செல்லுகின்றார்கள். ஒவ்வொரு வானத்திற்கும் செல்லுகின்றார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகை பரிசாக கொடுக்கப்படுகின்றது. இந்த ஹதீஸ் மிகவும் நீண்டதாக இருக்கின்றது. அதனால் இதனுடைய மெயின் விஷயம் இந்த விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போய் வந்து இந்த விடயத்தை அடுத்த நாள் ஏனைய சஹாபாக்களிடத்தில் செல்லுகின்ற பொழுதோ அங்கிருந்த நிறைய மனிதர்கள் காபிர்கள் அபூஜஹல் எல்லாம் மறுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் அபூஜஹல் போய் சொல்லுகின்றான், உங்களுடைய நண்பர் வானத்துக்கு போயிட்டு வந்தாராம், இப்படி எல்லாம் நிறைய பொய்களை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க பார்க்கலையா என்கிற மாதிரி கேலியாக நக்கலாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். அப்ப உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானாரா சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா சொன்னேன், அவங்கதான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாலும் உண்மையா தான் இருக்கும் என்று கொள்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே விடயம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையில நகைச்சுவைக்காக வேண்டியோ அல்லது போர் செய்கின்ற சந்தர்ப்பத்திலோ எந்த ஒரு நேரத்திலும் பொய் சொன்னது கிடையாது. இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் இருக்கின்றது. அதாவது பத்ர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்துல அபூஜஹல் பத்ர்ல எதிரி அணியினுடைய தலைவர்களாக இருந்தார்கள். அதுல அபூஜஹல் நிறைய பேர் இருந்தார்கள். அதுல அபூஜஹல் என்ன செய்கின்றான், யுத்தத்துக்கு வருகின்றான். அந்த நேரத்துல அஹ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் இவன் என்ன செய்யறான், இந்த அபூஜஹலை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு வச்சு கேட்கான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வாழ்நாளில் எப்பயாவது பொய் சொல்லி இருக்கின்றார்களா? இதற்கு அபூஜஹல் சொல்லுகின்றான், உன் மீது நாசம் உண்டாவதாக. பெருமானார் முஹம்மது என்ற அவருடைய வாழ்நாளில் பொய்யே சொன்னது கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்த அந்த காபிர் கூட பெருமானாரை பற்றி நன்கறிந்திருக்கின்றார். ஆனால் இன்று சில சகோதரர்கள் சில காரணத்திற்காக வேண்டி பொய் சொல்லலாம் என்றெல்லாம் சில குழப்பங்களை விளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அது மாத்திரமல்ல, நகைச்சுவைக்காக வேண்டிய கூட பெருமானார் பொய் சொன்னது கிடையாது. இதற்கும் ஒரு உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல ஒரு பெண்மணி, வயதான ஒரு மூதாட்டி ஒரு ஆள் வருகின்றார், வந்து கேட்கின்றார், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுடைய புதல்வர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், என்னுடைய பெயரை சொல்லி நான் மரணித்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவனா போக மாட்டேனா, நான் மரணிச்சதுக்கு பிறகு இப்படியே சொர்க்கத்தில் இருப்பேனா இல்லையான்னு பெருமானாரிடத்தில் கேளுங்கள் என்று ஆயிஷா நாயகத்தில சொல்லுகின்றார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு நுழைகின்றார்கள். இந்த பெண்மணி என்ன செய்கின்றார் என்றால் கதவு மூலைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். பெருமானார் வந்தவுடன் ஆயிஷா நாயை கேட்கின்றார்கள், இப்படி இந்த பெண்மணி வயதான மூதாட்டி என்னிடத்தில் கேட்டார், இவர் இப்படியே சொர்க்கத்தில் இருப்பாரா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்க சொல்லி கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து விட்டு சொல்லுகின்றார்கள், அந்த பெண்மணி இப்ப இருக்கிற மாதிரி சொர்க்கத்தில் இருக்க மாட்டார். அப்ப இந்த விடயத்தை அந்த மூதாட்டி கதவுக்கு பின்னிக்கிருந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்து நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், இப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாட்டேன், அந்த பெண்மணி கடுமையாக அழுது கொண்டிருக்கின்றார்கள். அழுது அழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள், ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள், நீங்க தான் சொன்னீங்களே நான் இப்படி சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். பெருமானார் திரும்பவும் சொல்லுகின்றார்கள், நான் சொன்னேன் நீங்க இப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாட்டீங்க, ஆனா 30 வயது இளம் பெண்ணாக நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரணத்திற்காக வேண்டியும் பொய்யை சொன்னது கிடையாது என்பது இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு இன்னும் உறுதியாகி கொண்டு வருகின்றது. நான் எடுத்த தலைப்பு தொழுகையை பற்றி, தலைப்பு மாறிக்கொண்டே போகின்றது, நேரமும் முடிவடைந்து விட்டது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் படிக்கின்ற ஒவ்வொரு பாடங்களிலிருந்தும் அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பிரயோஜனமான ஒரு அறிவை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை செய்து ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.